சுண்டல் 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 10 ரூபா சுண்டல் 10 ரூபா சுண்டல் வாங்க வாங்க வாங்க. ஏன் அண்ணே சுண்டல்லாம் எவ்வளவு? 10 ரூபான்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சி போட்டா என்ன? இல்லைம்மா, எல்லாமே 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா தாம்மா. இருங்க வாரேன், நான் கெட்டு போயிட்டான்னு செக் பண்ணி பார்த்து சொல்லுதேன். ஏம்மா, கெட்டு போனதை எப்படிம்மா கொண்டு வந்து விற்க முடியும்? எல்லாமே ஃப்ரெஷ்ஷானதும்மா. இப்போதாம்மா நாங்கள் வெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். மாங்காய், சோளம், கடலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணதுமா. அதான் எங்களுக்கு தெரியுமே, இரியா தின்னு பார்க்கணும். பார்ப்போம் இருங்கய்யா. எம் 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 நல்லா இருக்கே. ஏம்மா, என்ன எல்லாத்தையும் தின்னு தின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்குறீங்களா இல்லையா? எம் 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 எம். ஏம்மா, உன்னையே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன், தின்னுக்கிட்டு இருக்காதம்மா, எந்திரிமா. எப்படி படுத்து கடந்துட்டு திங்கா பாருங்க. சை, இருங்களேன், என்ன அவசரம்? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா இருக்கா, வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு. ஒரு இது தின்னா ஒன்றும் நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்கன்னோ. ஏம்மா, அங்க நிக்க இருப்பாரு ப்ளூ சட்டை, அது எங்க முதலாளி. நான் வந்து இங்க வேலை பார்க்க பார்த்துக்காங்க. நீங்க இப்படி எடுத்து எடுத்து தின்னீங்கன்னா அவரு என் சம்பளத்துல தான் பிடிப்பாரு. அப்படியாண்ணே, சரிண்ணே, நான் வாங்காமல் போக மாட்டேண்ணே. நான் எல்லாத்தையும் தின்னு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வாங்குதேண்ணே. ஏம்மா, வண்டி மேல ஏறி உட்கார்ந்துருக்க, கீழே இறங்குமா. ஏம்மா, வண்டி அப்படியே சரிஞ்சிரும்மா. அண்ணா அந்த வண்டியில் ஓரமாக உட்காந்துக்கிறேன். நீ ரவுண்டு கூட்டு போனேன், இப்போ நீ 4 தெருவுக்கு போவேலாம், இப்போ என்னையும் கூட்டு போனேன். எனக்கு ஜாலியாக இருக்குண்ணா. இல்லை ஏறி உட்கார சரியான லூசா இருப்பு போல இந்த பொம்பளை. ஏம்மா, வியாபாரம் பண்ற இடத்துல வந்து வம்பிழுக்காதம்மா. எங்க ஓனர் முறைச்சிக்கிட்டு இருக்காரு, அங்க பாரு. நானே அவர்கிட்ட சொல்லுதேன் ஒரு ரவுண்டு கூட்டு போவதுக்கு. ஏன் ப்ளூ கலர் சட்டை போட்ட அண்ணே, என்ன நான் இந்த வண்டியில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு உன்னை ரவுண்டு கூட்டு போக சொல்லுங்கண்ணே. என்ன பேசவே மாட்டுக்காரு? அப்போ இவன் தான் ஓனர் போல. ஏன் உங்கள் ஓனர் என்ன பேசவே மாட்டுக்காரு? அங்கேயே திரும்பி வச்சுக்கிட்டு மூஞ்சி வச்சுட்டு நிற்காரு, ஒன்றுமே சொல்ல மாட்டுக்காரு ரவுண்டு கூட்டு போச்சுனதுக்கு. எம்மா தாயை, நீ இடத்த காலி பண்ணுமா. நீ வாங்காட்டாலும் கடலை வாங்காட்டாலும் பரவாயில்லம்மா. அவர் என்னை சத்தம் போடுவாருமா, வழிய விடுமா. அண்ணே, ஒரு சோளமும் ஒரு 10 ரூபாய்க்கு கடலையும் கொடுங்கண்ணே. இந்த தாரேன் தம்பி, ஒரு நிமிஷம். கடலைக்கார அங்கே பிஸியாக இருக்கான். நம்ம இந்த கடலை வண்டி அடியில் ஏறி உட்காந்துக்கிடுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிடலாம். நல்லா இருக்கே அண்ணே. அங்க வண்டிக்கு அடியில ஒரு பொம்பளை படுத்து கிடந்து உங்க கடையில பூரா எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்குன்னு நீங்க பாக்கலையா? நான் கூட உங்க கூட வந்து ஆளும்லாம் நினைச்சேன். என்ன தம்பி சொல்ற? ஒரு நெட்டையா இருந்தாலே அந்த பொம்பளையா? ஆமாண்ணே நெட்ட நெட்டைன்னு இருந்த அந்த பொம்பளை தான் உள்ளுக்க வண்டிக்கு அடியில ஒளிஞ்சு தின்னுகிட்டு இருக்கு. அவ இன்னும் இந்த இடத்தை விட்டு போகலையா? அந்த வாரம் இப்போ அத்தடி யாரு முடிய பிடிச்சிருக்குது எம்மா. பொம்பளை, நீ இன்னும் இந்த இடத்தை விட்டு போகலையா? கடலை வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த களவாண்டு தின்னுட்டு இருக்கிறிய, எந்திரி முதல்ல. யோ, என்னையா மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டு மண்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க? கீழே 2 ரூபா காயின் விழுந்துட்டு அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப தெரியாம அந்த சுண்டல் மேல கை வச்சுட்டேன். இது ஒரு தப்பா? ரொம்ப கதை விடாத. ஞம் ஞம் ஞம்னு நீ தின்னது எனக்கு கேட்டுது. அந்த சின்ன பையன் தான் பார்த்துருக்கானே. இப்படி திருடி திங்கணுமா? உன்னைய பார்த்தா 2 ரூபாயை தொலைச்ச மாதிரியா இருக்கு. நீ 2 ரூபா கூட இல்லாம நீங்க தெருவில் சுத்திக்கிட்டு இருக்க. எங்க கடலையை பிறக்கி திங்கலாம், என்னத்தை எடுத்துட்டு போலாம் நீ திரியிற. ஹலோ மிஸ்டர், வாட் இஸ் நான்சென்ஸ் டாக்கிங்? ஐ எம் பெரிய ஆஃபீஸர், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ மிஸ்டர், ஐ எம் உணவுத்துறை கட்டுப்பாட்டு ஆபீசர். நான் இங்கே கெட்டுப்போன உணவுகள் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கேன். பறிமுதல் செஞ்சிருவேன். ஹோட்டலாக சாப்பிட்டு பார்த்து நாங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி தள்ளுவண்டியில் வைக்கிறது நாங்கள் செக் பண்ண வந்திருக்கோம். அது தெரியாமல் ஒரு மேடம்னு கூட பார்க்காம நீ முடிய பிடிச்சி இழுக்கிறியோ? இரு, என் ஐடி கார்டை காட்டவா? என்ன ஆஃபீஸரா? ஐ எம் ஃபுட் ஆஃபீஸர். உனக்கு தெரியுமா? நீ என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்க? இரு, என் கூட வந்து போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிடுதேன். கணேஷ் அண்ணன், பாண்டியன் அண்ணன், வாங்கோ வாங்கோ. ஆபீசர்னு சொல்லுதீங்க, அண்ணன் கூப்பிடுதீங்க. யோ, நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா பழகுறோம். இப்போ உன்னுடைய இந்த கடையில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருட்டுமாண்ணா? மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம், நீங்க பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கும் போதே நான் நினைச்சிருக்கணும் மேடம். நீங்க 2 கடலை வேணாலும் எடுத்துட்டு போங்க மேடம். போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம் மேடம். கடலெல்லாம் நீ ஒன்றும் தர வேணாம். உன் கடலை ஏற்கனவே எடுத்து தின்னாச்சு. என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். சரி இன்ஸ்பெக்டர், வாங்க நம்ம அடுத்த கடையை போய் ரவுண்ட்ஸ் பார்ப்போம். நீ தானே போட்டு கொடுத்த, இந்த வாங்கிக்கோ கொட்டு. அம்மா, அப்புறம் தம்பிகளா, நான் ஆபீசர் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா கடலை சும்மா எடுத்து திங்க வந்தேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? வரட்டுமா? எவ்வளவு கொழுப்பு இந்த பொம்பளைக்கு, நல்லா ஏமாத்திருச்சே நம்மள. அண்ணே, நீங்க ஒரு ஆளா ஒரு ஐடி கார்டு கூட செக் பண்ணாம இருந்தாங்க கடலை எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் வித்த மாதிரி தான். உங்க ஓனர் உங்களை சீக்கிரம் வெளியே பத்தி விட்டுருவாரு. என்ன? எனக்கு கடலையே வேண்டாம், நான் கிளம்புறேன். சார், இந்த பொம்பளை வந்து நல்லா ஏமாத்திட்டா. ஒரு சின்ன பைய கூட மதிக்க மாட்டோம். நல்ல வேலை ஓனர் இது எதையுமே பார்க்கல. அவர் அங்க இங்கே திரும்பி வாய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம போய் கடையை கவனிப்போம். கடலை கடலை கடலை.